ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வடக்கும் ஓய்வு பெற்ற ஊழியரான சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதற்கான காரணம் என்ன? வணக்கம். விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தாக்கல் மனுவில் மதுரை மாவட்ட ஆட்சியராக தாம் பணிபுரிந்த போது கிரானைட் முறைகேட்டை விசாரிக்க தன்னை ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமித்திருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு 2023ஆம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அந்த மனுவில் கூறியிருக்கிறார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் தனக்கு பாதுகாப்பை தொடர்ந்து வழங்க கோரி கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து மீண்டும் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்தரின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சகாயம் தரப்பில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும், எனவே தனக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழக அரசு தரப்பில் பாதுகாப்பு வழங்க கோரி மனுதாரர் அளித்த மனு மறு ஆய்வு குழு பரிசீலனையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் சாட்சியம் அளிப்பதற்காக செல்லக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலருடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க மறு ஆய்வு குழுவுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். தனலட்சுமி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வடக்கும் ஓய்வு பெற்ற ஊழியரான சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதற்கான காரணம் என்ன? வணக்கம். விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தாக்கல் மனுவில் மதுரை மாவட்ட ஆட்சியராக தாம் பணிபுரிந்த போது கிரானைட் முறைகேட்டை விசாரிக்க தன்னை ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமித்திருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு 2023ஆம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அந்த மனுவில் கூறியிருக்கிறார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் தனக்கு பாதுகாப்பை தொடர்ந்து வழங்க கோரி கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து மீண்டும் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்தரின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சகாயம் தரப்பில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும், எனவே தனக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழக அரசு தரப்பில் பாதுகாப்பு வழங்க கோரி மனுதாரர் அளித்த மனு மறு ஆய்வு குழு பரிசீலனையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் சாட்சியம் அளிப்பதற்காக செல்லக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலருடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க மறு ஆய்வு குழுவுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.